அதனாலும் வந்து அந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து பாதிப்பாகாதுங்க. இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜுங்க. அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா 2 மாதம் வரைக்கும் வந்து கோழிப்பீயை வந்து எந்த பிரச்சனையும் ஆகாதுங்க. 2 மாதத்துக்கு ஒருக்கா பேட்ச் மாற்றும் போது மட்டும் க்ளீன் பண்ணால் போதுங்க. ஏன்னா எல்லா எச்சமும் கீழே விழுந்துருது. கீழே வந்து மண் போட்டிருப்போங்க. கீழே லைட்டாக வந்து கூட்டி மட்டும் அப்பப்போ வாரம் ஒருக்கா கூட்டி அள்ளிட்டால் மட்டும் போதுங்க. எல்லோரும் கோழி வளர்ப்பில் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, கோழி வந்து மூக்கை வெட்டிட்டா வந்து கொத்தாது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. கோழி வந்து அப்படி கிடையாதுங்க. கோழி வந்து மூக்கை வெட்டிட்டா கொத்துனாலும் அந்த கொத்து வாங்குற குஞ்சுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு இருக்காதுங்க. ஏன்னா மூக்கு ஷார்ப்பாக இல்லாதனால வந்து கொத்துனாலும் அந்த குஞ்சுங்களுக்கு வந்து அடிப்படாதுங்க, ரத்தம் வராது. அதுதான் வந்து மூக்கை வெட்டுறதுங்க. மூக்கை வெட்ட லைட்டாக வந்து அந்த இதை எடுத்து விடுவாங்க. ஏன்னா நமக்கு இல்லைன்னா குஞ்சு இழப்பாயிருங்க. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கோழிப்பண்ணை வச்சுருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, அந்த டாபிக் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் கமெண்டில் சொன்னீங்கன்னா அந்த டாபிக் பற்றி பேசலாங்க. வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.